என்னப்பா அப்பப்போ தேட்டரில் வந்து செல்ஃபி எடுத்துக்கிற? நமக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோயேன், அதோட டெய்லி ஒரு செல்ஃபி எடுக்கணும். அந்த செல்ஃபியை பார்க்க அதை அடையணும்னு ஒரு வெறியே பாரு. இந்த தேட்டரோட ஒவ்வொரு செங்கலையும் பேர் இருக்குடா. பத்திரம் செட்டியார் பேரில் இருக்குது. சனிய ஏம்பா நீ வந்ததுலேருந்து மற்ற டானோட மார்க்கெட்லாம் இறங்கி இருக்குமே. எப்பவுமே மற்றவங்களை கீழே இறக்கிட்டு நம்ம மேலே ஏறி வரணும்னு நினைக்கிறது தப்பு. நம்ம மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் இடம் இல்லை, கொஞ்சம் கீழே இறங்கிக்கோங்கன்னு நாசுக்கா சொன்னா அவங்களே இறங்கிடுவாங்க. என்னன்னா இந்த ஜுங்கா பசங்க நானும் இருக்கேன் காதெடுத்துறானுங்கண்ணே. இந்த தொழிலோட ரேட்டை குறைச்சி மதிப்பில்லாமல் ஆக்கிறானுங்கண்ணே. போட்டா பாருங்க, சும்மா கென்னு மாதிரி இருக்கிற. இப்போ என்னடான்னா காப்பியில் முக்கின பண்டு மாதிரி கசிங்கிட்டியா உட கெட்டவாதில் திட்டிட போகிறேன். அந்த ஜுங்கா பையனை நம்ம டான் யூனியன் மீட்டிங் வர சொல். அவனை அங்கே வச்சு அப்படியே கலாச்சிடுறேன் பாரு. அண்ணா பார்க்கணும், அண்ணா உன்ன பார்க்கணும், நாளைக்கு வரேன்னு சொல்லு, இன்னைக்கா பார்க்கணும், ஈவினிங் வரேன்னு சொல்லு, இப்பயா பார்க்கணும். நீ பாத்ரூம் போடா. யாரா உங்க அண்ணன்? அண்ணன் சோப்ராஜ். என்னடா சோப்ராஜ் சப்ராஜ்? சண்டை முடிஞ்சிச்சு, போ போ போடா. அந்த காலத்தில் சோப்ராஜன் அப்படி வர்றாருன்னா நாங்களாம் இப்படி போயிடுவோம். அது ரெஸ்பெக்ட். அண்ணன் ஃபோன் பண்ணி கேட்பாரு எங்கடா இருக்கிறீங்கன்ட்டு. அண்ணே நீங்கள் எங்கனே இருக்கிறீங்கன்ட்டு நாங்கள் கேட்போம். அது ரெஸ்பெக்ட். அதுக்கப்புறம் தான் நாங்களாம் வெளியே போவோம். இன்னைக்கு என்னடான்னா சின்ன சின்ன பசங்களாம் தொழில் இறங்கி நாசம் பண்ணி நிற்கிறானுங்க. அண்ணே நம்மளாம் எப்படி கெத்தா தொழில் பண்ணோம். நேத்து அண்ணன் சொன்னாருன்ட்டு ஜுங்கா பையனை பார்த்து நம்ம பையனை அமிச்சு அண்ணன் கூப்பிடுறாருனா யாரா அவங்க அண்ணன்ட்டான்? ஏய் சோப்ராஜ்டா. சோப்ராஜ் அண்ணன் கூப்பிடுறாருன்னு சொன்னா, சோப்ராஜா இருந்தானா சர்ப்பு ராஜா இருந்தானான்னு சொல்லி நம்ம பையன் முடிச்சு குழப்பிட்டானே. என்ன மொழிலடா பேசுற கண்ணே? இவரு யாரா சோப்ராஜ் பேர் வச்சுது? சத்யராஜ், ஆனந்தராஜ், செல்லூராஜ் வச்சிருக்கலாம்ல. காரியம் துப்பிட போறேன். ஏடா நானா எனக்கு சோப்ராஜின்னு பேர் வச்சுக்கிட்டேன். எங்க அப்பன் தொட்டில போட்டு ஆட்டும் போது பேர் வச்சது. அதுக்கு நான் என்னடா செய்யறது? இல்லைண்ணா டான் யூனியன் மீட்டிங் இருக்குது வாடான்றேன். அதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வர முடியாது. அப்படியே நான் வந்தாலும் கன்வின்ஸ் சரியான்னு கேட்குறான். அப்போ எவ்வளவு அதிர்ப்பு இருக்குண்ணா உனக்கு? நான் ஜுங்கான்ட்டான். சுகோ ஸ்டடி ஸ்டடி. எல்லாரும் நான் வைக்கிற வணக்கம் தெரியுதா? அப்ப திரும்பி வைக்க வேண்டியதானே? வணக்கம். என்ன எதுக்கு கூப்பிட்டுட்டீங்க? இரு, 8 பேருக்கு எதுக்கு 4 ஃபேன் ஓடுது? எவன் அப்போ விட்டு காசு? நீ நம்ம சவுக்கப்பட்டான் தானே? நேற்று சலூன் கார்ல பார்த்தேன். செல்ஸை கூட பணத்தை நீலாம் எப்படி டானான? எப்படி கத்தி பிடிப்ப? உதறதா? இவ்வளவு பேசிட்டு இருக்க உட்காந்து பிஸ்கட் சாப்பிட்டுக்குது. ஒரு டான்ன்றவன் தங்க பிஸ்கட்டை கடத்தணும், தவுட்டு பிஸ்கட்லாம் சாப்பிடக்கூடாது. அது ஒரு டீல முக்கிய சாப்பிட்டாய் சாப்பிட்டுக்கிறேன். என்னப்பா கோபப்படுற? சுகர் வந்து டான் அட்ஜஸ்ட் ஜுங்கா. இங்கே நிறைய பிரச்சனை இருக்கு. எல்லாம் பேசி தீர்க்கறதுக்கு தான் ஒன்று கூடி இருக்கும். பேச அந்த ஃபோனில் பேச வேண்டியதானே? அதுக்கு தானே ஃபோனை கண்டுபிடிச்சிருக்கானுங்க. ஹாப்பி ஹவர் ஸ்கீம் இருக்குல்ல, நைட்டு ஃபுல்லாக பேச வேண்டியதானே? மொத்தமாக கான்ஃபரன்ஸ் கால் எல்லாரும் பேசலாம்ல. எச்சிகேन्द्रे நான் பாஸ்டர் அதான் வேலையை கத்தி யூனியன் மீட்டிங்கு. ஜுங்கா, உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்தாச்சு. இவ்வளோ பேசுறிய. புளியந்தோப்பு குமார் என்னாச்சு? வெல்டிங் ரவி என்னாச்சு? பொட்டு கந்தன் என்னாச்சு? ஜிம்மு ஏழ்மலை என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சு?
என்னாச்சு 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 செத்து போட்டாங்கப்பா. என்ன மிரட்டுறியா? இந்த மாதிரி சுங்கா எல்லாரும் தொழில் பண்ணணும், நீ மட்டும் எல்லாத்தையும் கமிட் பண்ணிக்கிற. மற்றவங்க எப்படி பிழைக்கிறது? மர்டரு, கிட்னாப் எல்லாத்துக்கும் நம்ம டான் யூனியனில் ஒரு ரேட் இருக்குமா? நீ என்ன ஒரு மட்டைக்கு மட்டும் ஃப்ரீன்னு பண்ணுற? மொத்த கூட்டமும் ஓம் பின்னாடி வருது. மாற்றிக்கா, எங்களுக்கும் பிரித்து கொடு. அப்புறம் நான் என்ன மாங்காய் வியாபாரம் பண்ணுகிறேன்? பத்தை போட்டு உப்பு மிளகா தடவி ஒவ்வொருத்துக்காக குத்துனுக்கிறதுக்கு? இந்த பார், இந்த இடத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். என்னை தேடி வரவங்களுக்கு நான் இறங்கி செய்வேன். முடிஞ்சா நீயும் இறங்கு, இல்லை நான் ஏறி போயிட்டே இருப்பேன். இன்னொரு தடவை யூனியன்ல எவனா ஒருத்தர் என்னை தேடி வந்தான், அப்புறம் சோப்ராஜ்னு ஒருத்தர் இருந்தாரு, நாச்சே அப்படின்னு ஆயிடும். ஏடா வண்டியா நடந்தானே வந்தோம். அண்ணனுக்கு கால் டாக்ஸிடா. யூனியன் காசு தானே? Of course. உன் பக்கத்துக்குடா, அவர் யூனியன் மெம்பர் தான். ஆமாங்க, அடிப்படை உறுப்பினருங்க. இவனுக்கு நம்மள மாதிரி குடி இல்லை கூட்டி இல்லை, அவரையும் பணம்னு அலையிறான். பழைய சினிமா பாலிட்டிக்ஸ் தியேட்டரில் அவன் பூர்வீக சொத்தான். அது எப்படியாச்சும் செட்டியாரிட்ட மீட்டுன்னு சொல்லிட்டு பணம் சேர்க்குறான். அதனால தானே நம்மளை தொழில் செய்ய விட மாட்டான். தேட்டர் தான் அவனுக்கு ஓணுமா? சரி, அப்போ அந்த தேட்டர்லேயே படம் காட்டிடுவான்னா. அந்த கொரியன் கம்பெனிக்காரன் மல்டிப்ளெக்ஸ் கட்டணும்னு இடம் கட்டல, அவனை அந்த செட்டியார்கிட்டயே கோத்து விட்டா நமக்கு ஒரு கண்ணு போனாலும் அவனுக்கு 2 கண்ணு போகும். எப்படி? பழைய பொருள் இல்லை, அதான் சைஸா ஸ்லைஸ் போடுறேன். மிச்சர் சாப்பிடு. ஏங்க உங்க கதை ஆரம்பிச்சுலேருந்து ஒரே ஜென் ஸ்டைலுக்குள்ள பூந்த மாதிரி இருக்குங்க. கஜா கஜன்னு ஒரே ஆம்பளைங்களா இருக்காங்க. நீங்க கூட ஒரு தெலுங்கு அம்மா அம்சமா இருக்குன்னு சொன்னீங்களே, அதுக்கப்புறம் அது வரல? ஏன் வரல? வந்துச்சு. அதுக்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. జుంగా గారు మిమ్మల్ని మీట్ பண்ணனும். పెళ్ళంటే మ్యారేజ్ అంటే అది உங்களோட మాత్రమే. செம்ம டெசிஷனுங்க. பொண்ணுங்களா ஷார்ப் நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஆனா என்ன மாதிரி ஒரு டானை உங்க ஃபேமிலி, உங்க ரிலேட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் ஏத்துப்பாங்களா? அவங்கள எப்படி ஆஃப் பண்றதுன்னு నాకు తెలుసు. எப்படி சொல்லு, செஞ்சிடலாம். நீங்க ఇప్పుడు ఒక పెద్ద డాన్. தெரியும். తాజ్ మహల్ మాదిరి ఒక పెద్ద మంటపం ముందు 100 కారుతో உங்க అసిస్టెంట్స్ పువ్వుతో 100 కార్లో మీ అసిస్టెంట్స్ நம்ம కోసం పువ్వుతో வெயிட் பண்றப்போ நம்ம 2 பேரும் கெத்தா ஸ்டைலுగా ஹெலிகாப்டர்ல வந்து இறங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் ஆஃப் అయిపోతారు. நம்ம கல்யாணம் மாத்திரம் இல்ல, என்னோட தங்கச்சி கல்யாணமும் உங்க செலவுலயே நீங்களே பண்ணிட்டீங்கன்னா మా అమ్మ కూడా ఆఫ్ అయిపోతుంది. నాకు తంబి ఉన్నాడు, ఇడియట్ వాడు. అబ్బబ్బా టోటల్ వేస్ట్ ఫెలో. அதுக்கே அவனுக்கு ఒక நல்ல ஜவுளி நகை உன்ன மாதிரி டி நகர்ல ఒక 10th floor ஷோரூம் வச்சு கொடுத்தீங்கன்னா அவனும் அப்படியே అడ్వర్టైజ్మెంట్స్ హీరోయిన్స్ అని సినిమాలో సెటిల్ అయిపోతాడు. அவனே ఆఫ్ பண்ணிடலாம். లాస్ట్ లో என்ன ఇంప్రెస్ பண்றது పెద్ద విషయం కాదు. నేను డాన్ వైఫ్ కదా, నన్ను కట్టిన పొడవ తిరిమి కట్టదు. అందుకు నాకు వర్షం 365 పొడవ వాంగి கொடுத்துட்டியாங்கன்னா నేను ఆఫ్ అయిపోతాను. அடி பாவி, காதலுக்காக கட்டின புடவையோட வருவன் பார்த்தா கட்டின புடவை திரும்பி கட்ட மாட்டேன். ఇప్పుడు చిన్న చిన్న ఆశలు நீங்க నెరవేర్తినా நம்ம మ్యారేజ్ మ్యాటర్ల ఎల్లరూ ఆఫ్ అయిపోతారు. ఏమంటారు? మన పెళ్లి తిరుపతిలో పెట్టుకుందాం, అందరికి లడ్డు ఇస్తాం, పెద్ద లడ్డు. அவனை ஆஃப் பண்றேன், இவனை ஆஃப் பண்றேன்ட்டு என்ன ஆஃப் பண்ணிட்டியா நீ? அப்புறம் அந்த ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு அவன் நம்பரை பிளாக் பண்ணிட்டு அடப்பாவி, சிம்ம மாத்திட்டு இது ஒரு லவ். ஐயோ, என்னதான் பிரேக்கப் போனாலும் என்னால் அவளை மறக்க முடியல தரசிங்கம். இங்க பாருங்கடா, இந்த ஜுங்கா நம்பி 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது.
நம்மள நல்லா ஏமாத்தினுக்கிறான். முதல்ல அவன் பர்த்டேவை கொண்டாடிடுவோம். அப்புறம் அவனை புகழ்ந்து பாடுறதுக்கு ஒரு புலவரை வர வச்சிருக்கேன். அதில் ஒரு அமௌண்ட் அமைக்கிடுவோம். சரிப்பா, கேப் கிடைக்கும் போது கரெக்டாக பூந்துரு. என்னடா இது என்ட்ரினா? இதெல்லாம் ஏன்டா முதல்ல சொல்ல? இருக்கட்டும்ண்ணா. இவனை எப்படி சமாளிக்குது? இது கவிஞர் அப்படி இப்படி தான் இருப்பாப்புல. டேய் முன்னாடி வாடா. வேணாண்ணா, மக்களோட மக்களாவே இருந்துக்கிறேண்ணா. ஐயோ, இந்த நாட்டோட நிலைமை பார்த்தியா? இதெல்லாம் பாலிடிக்ஸ் பேசுது. டேய் தர்மகுல் முஞ்சி முன்னாடி வாடா. ஃபிகர் மாதிரி வருது. சென்டர் ஃபிகர்ண்ணா. கேங்ஸ்டர் கவிஞர் காம்பினேஷன் செட் ஆகலையே. அப்படி இல்லைண்ணா, மியூசிக் டைரக்டர்லாம் ஹீரோவாக பண்ணுறாங்க, ஹீரோலாம் மியூசிக் டைரக்டர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கேட்டகரிண்ணா. முடியை பார்க்கும்போதே நினச்சேன். சேம் டிவிண்ணா. ஏன் சொல்ல மாட்டேன்? இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சல சொல்லுவேன். இவன் ரொம்ப பெருமையாக மூஞ்சி வச்சிருக்கான், ரொம்ப தன்னடகமாக நடிக்கிறான். இவனுக்கு நம்ம டீமுக்கு செட் ஆகாது. தேங்க்ஸ்ண்ணா. பாரு, திட்டினா கூட தேங்க்ஸ் சொல்கிறான். சத்தியமாக பச்சை துரோகி. உடம்பு பார்த்தால் தெரியுது, ஃபுல்லாக விஷம் ஏறிட்டுக்குது. பாரு, சட்டில் வேற பாம்பு இருக்கு. இப்பா அவன் பர்சனல்லாம் நமக்கு இருக்குப்பா. ஆனால் அவங்ககிட்ட கவிதை, நல்ல கவிதை இருக்குப்பா. அது சொல்ல வைக்கிறேன் பாரு. டேய் ஓனா மூஞ்சி, கவிதை சொல்கிறா. இட்ஸ் த டைம் டு ராக். வடக்கே கங்கா, கிழக்கே வங்கா, நடுவில் வரான் பார், அவன் தான் சுங்கா. ஆத்தர் தினேஷ். ஒரு வாரம் பிராக்டிஸ் பண்ணாம்பா. சூப்பர், நைஸ். இதாச்சும் ஃப்ளக்ஸ். இது கவிதை. ஆமாண்ணா. இது எழுதிட்டு கீழே போயிட்டு தினேஷ்னு வேற போட்டுப்பேன். செம்மையா இருக்குண்ணா, ட்ரெண்டாக இருக்குண்ணா. போட்டுக்கிறேண்ணா, செம்ம ட்ரெண்ட். வீட்டு டேய், நம்ம கூட இருந்தா குவைட்டா இருக்கணும், பொயிட்டாலாம் இருக்கக்கூடாது. நான் ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோ. ஒரு கேங்ஸ்டருக்கு முக்கியம் வெக்கம், மானம், சூடு, சொர்ணம். இது எதுவுமே உனக்கு கிடையாது. அவனுக்கு வெளிப்படு. போயிட்டே வா அண்ணா. ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்க மிஸ் பண்ணனா. போயிட்டே கிளாஸ்னா. ஒரு நாள் நான் ஜெயிச்சு காட்டுவேனா. ஐ லவ் யூ. போயிட்டோட வரிகள் ஒன்று சும்மா விடாது. எப்பா நல்ல கவிஞனை கேவல பத்தி அமிச்சியாப்பா நீ. நான் ஒன்றும் ஒரு கவிதை. நீ அடிக்கடி ஒரு தேட்டர் முன்னாடி செல்ஃபி எடுப்பல்ல, அந்த தேட்டர் இடிக்கிறாங்கண்ணா.